ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு சட்னிஸ் நல்லா வெரைட்டியாக செய்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் ஒரு ரெசிபி தான் மாங்காய் சட்னி. நிறைய பேருக்கு அது தெரியும், நிறைய பேருக்கு அது தெரியாது. எனக்குமே முன்னாடி தெரியாது. இப்போ தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாங்காய் சட்னி ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் டைம் ஆகவே ஆகாது. அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அதை எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாங்காய் எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் இந்த மாங்காய் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எந்த வெரைட்டி நீங்கள் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் புளிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறது எல்லாமே இதில் பேலன்ஸ் பண்ணிவிடும். ஸோ எந்த டைப் ஆஃப் மாங்காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் செய்ய போகிறேன். ஸோ நான் ஒன் சைடு மட்டும் மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஹாஃப் நான் வச்சுட்டேன். ஹாஃப் தான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் எடுத்துருக்க தக்காளி அளவு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மீடியம் சைஸ் தக்காளியை விட பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 2 மட்டும் எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ தக்காளியை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே இதே மாதிரியே 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வதக்கிறதுக்கு ரொம்ப பொடிசாக தான் நறுக்குவீங்கன்னா நீங்கள் அப்படி கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணாலே போதும், நல்லா வெந்துடும். ஸோ நான் இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா ஒரு 5லேருந்து 8 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு பல் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். நீங்கள் பூண்டு நிறையா ஆட் பண்ணுவீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காவும் நான் ஸ்லைஸ் பண்ணது ஒரு 2 எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வரிசையாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் இது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கூட எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லாத்துலேயுமே மேலே நான் எண்ணெயை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ மூடி வைக்கும்போது சீக்கிரம் வேகும். அதனால் நான் எண்ணெயும் மேலேயே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் டேரெக்டாகவே அப்படியே ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் அது லைட்டாக வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கல்லுப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சால்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஒன் சைடு நல்லா வேக வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இதை நல்லா மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். நீங்கள் அப்படியே வேக வச்சிங்கன்னா கீழே மட்டும் நல்லா வெந்துடும், மேலே வேகாது. ஸோ மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். சாஃப்டான பின்னாடி எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்து திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வெந்துடும். நல்லா வேகணும்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். இது மோஸ்ட்லி சீக்கிரமே வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எல்லாமே சாஃப்ட் ஆகிடுச்சு. தக்காளிலேருந்து மாங்காய் வரை எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு.
நீங்கள் வந்து தக்காளி தோலை வந்து ரிமூவ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போயுமே வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன், அப்படியே தான் அரைச்சிக்குவேன். ஸோ வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸி ஜாருக்குள்ளே. தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். மாங்காவை மட்டும் தோல் தனியாக எடுத்துகிட்டு உள்ளுக்கு இருக்க பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியணும், வெந்தது வந்து இந்த மாதிரி கண்ணாடியாக கிளாஸியாக தெரியும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும், அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, வெங்காயம் வந்து ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், கரம் மசாலா வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே அழகாக சூப்பராக வந்துருச்சு. இது வந்து நீங்கள் தாளிக்க தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சில பேர் வந்து தாளிப்பாங்க, நாங்களாம் வந்து எல்லாமே மோஸ்ட்லி தாளிப்போம். ஸோ வந்து நான் தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பாத்திரத்தில் லாஸ்ட்டாக வைப்பீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ரெடி பண்ண பேன்லேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறையா இருக்குது. நான் அதிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதிலே வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வரமிளகாய் வந்து ஆட் பண்ணி தாளிச்சிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து சட்னி மேலே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு தாளிப்பு அவசியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து தாளிச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் தாளிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாங்காய் சட்னி. இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சட்னி ட்ரை பண்ணணும் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி, நல்லா டேஸ்ட்டான ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து புளிப்பு, காரம், இனிப்பு, ஏன்னா நம்ம இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். மாங்காய் வந்து புளிப்பாக இருக்கும், தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். நம்ம வந்து காரத்துக்கு வந்து மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எல்லா டேஸ்ட்டுமே வந்து இதில் இருக்கும். எல்லாமே நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். ரொம்ப உரைக்கவும் செய்யாது, ரொம்ப வந்து புளிக்கவும் செய்யாது. எல்லாமே நல்லா பேலன்ஸ்டாக ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.